ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது என்ன வீடியோன்னு உங்களுக்கு வீடியோ டைட்டில் பார்த்தப்பவே தெரிஞ்சிருக்கும். நானும் அத்துவும் மட்டும் இந்தியா போயிட்டு வந்தோம். ரொம்ப சடன் பிளான் தான். ஏன்னா என் அண்ணாவுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் 1 வீக்லேயே ரொம்ப டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு போவேன்னா மேரேஜ்க்கு பார்த்துக்கலாம் அந்த மாதிரின்னு இருந்தோம். ஸோ இது பூ வைக்கிற ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எதுவும் ரெடி பண்ணல. போகணுன்னு எங்களுக்கு ஐடியா இல்லை. ஸோ லாஸ்ட்டாக என்கேஜ்மெண்ட்டுன்னு ரொம்ப தெரிஞ்சதுக்கப்புறமா எனக்கு போகணுன்னு ஆயிடுச்சு. பட் அவங்களுக்கு லீவ் கிடைக்காது. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்ததில் 2 days போயிடுச்சு. அதுக்கப்புறமா சரி நாங்கள் தனியாக போகிறோன்னு சொல்லிவிட்டு ஃப்ரைடே தான் டிசைட் பண்ணோம். சாட்டர்டே டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நைட்டு கிளம்பிட்டேன். ஸோ சண்டே தான் ஃபங்க்ஷன். நான் சண்டே வந்து ஒரு 1:30 அந்த மாதிரி அங்கே ரீச் ஆனேன். ஸோ வீட்டில் யாருக்குமே நான் சொல்லலை, யார்கிட்டையுமே சொல்லலை. ரொம்ப சர்ப்ரைஸாக போகலான்னு சொல்லிட்டு தான் போனேன். ஸோ இவனை வச்சு ஃப்ளைட்டில் எப்படி மேனேஜ் பண்ணலாம் அதெல்லாம் ஃபஸ்ட்டு எதுவுமே யோசிக்கவே இல்லை. அங்கே போயிடலாம் ஃபஸ்ட்டு, அது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு சாரீ எதுவுமே எடுக்கலை, மேக்கப் எதுவுமே நான் டிசைட் பண்ணல. ஆக்சுவலாக நான் பக்கத்தில் இருக்க மாலுக்கு போகணுன்னாலே ஃபுல் மேக்கப்போடு தான் போவேன். பட் என்கேஜ்மெண்ட் நான் மேக்கப்பே போட முடியல என்னால். பட் அதெல்லாம் ஃபஸ்ட்டு தோணவும் இல்லை, அதெல்லாம் ஃபஸ்ட்டு யோசிக்கவே இல்லை. மேக்கப்பு, சாரீ அதெல்லாம் அங்கே போயிடலாம், ஃபஸ்ட் போனால் மட்டும் போதும் அந்த மாதிரி தான் மைண்ட் செட்டோடு இருந்தேன். ஷார்ஜாலேருந்து தான் போனேன். ஸோ போய் கொஞ்ச நேரம் அழுதுட்டு இருந்தான் ஃப்ளைட்டில். நான் அப்படியே தூங்க வச்சுட்டேன். ஒரு 1 hour தூங்கியிருப்பான், 1.5 hours தூங்கியிருப்பான். அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டான். பட் ஐயோ என்ன பண்ண போகிறான்னு நினச்சா பக்கத்தில் ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு விளையாடிட்டு தான் இருந்தான். அந்த ஒரு பாட்டில் ஒன்று கொடுத்தேன். நிறைய டாய்ஸ் பேக்கில் வச்சுருந்தேன் ஹேண்ட் லக்கேஜ்லேயே. பட் அவனுக்கு எதுவுமே தேவைப்படல. அந்த ஒரு பாட்டிலை வச்சுட்டு ஃபுல் ஃப்ளைட் வேறு இருந்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு 1.5 hours வந்து அப்படி விளையாடிட்டே இருந்தான். ஸோ அழுதுருவானோ அந்த மாதிரிலாம் பயந்துட்டு தான் இருந்தேன். பட் எதுவும் ரொம்பலாம் பண்ணலை. ஸோ ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு இருந்த சீட் வேறு, நான் வேறு சீட் கூட கேட்டேன், அவங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தந்தாங்க. ஸோ அங்கே போகிறப்ப வந்து அங்கே லேண்ட் ஆகிறப்ப வந்து செம்ம மழை ரொம்பவே இருந்துச்சு. அங்கே ரெட் அலர்ட் கொடுத்ததாட்டு வேறு சொன்னாங்க. ஸோ சூப்பராக லேண்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் இறங்குனதுக்கப்புறம் தூங்கிட்டே தான் இருந்தான். ஸோ இந்த மாதிரி கையில் தூங்கவே மாட்டேன். இப்படி நான் ஷோல்டரில் போட்டால் கையில் வச்சா தான் தூங்குவான். பட் அன்னைக்குன்னு பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டு இருந்தான். நான் காரில் போகிறது வரைக்குமே அவன் தூங்கிட்டு தான் இருந்தான். அப்புறம் ஆக்சுவலாக ரொம்பவே மழை பெஞ்சுது. கார் எதுவுமே தெரியவே இல்லை ரோட்டில். ஸோ எனக்கு வந்து ஃப்ளைட்டில் இருந்துட்டு வீட்டுக்கு போகிறதே வந்து 2 hours ஆகிடும், 1.5 hours 2 hours ஆகிடும். ஸோ மழைனால இன்னுமே லேட் ஆச்சு. வர மாட்டேன் நடந்து கஷ்டப்பட்டு அப்படியா? நான் கட் பண்ணிட்டேன்ல அதுக்கப்புறம். நினைக்காது அவனை. யார்கிட்டையும் சொல்லாமல் போனதுனால எல்லோரும் கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. சர்ப்ரைஸை விட எல்லோரும் ஷாக்கில் தான் இருந்தாங்க. எதுவும் புரியல அவங்களுக்கு. அம்மாக்கெல்லாம் சுத்தமாக எதுவுமே புரியல. அதுக்கப்புறமா அன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் தூங்கவே இல்லை. நான் சுத்தமாக தூங்கலை. அடுத்து வந்து ஒரு 2 hours தூங்கினோம். 4 to 6 அந்த மாதிரி தான் தூங்கினா. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ எந்திரிச்சிட்டான். கல்யாணம் அத்துக்குட்டி தள்ளி போங்க. யாராச்சும் மேல பிடிக்கணும். ஆக்சுவலா பண்ணுங்கக்கா, சிங்கப்பெண்ணு. அதிகமா
நான் எதுவுமே நான் தூங்கவே இல்லை. இது வேற கொஞ்ச நேரம் தான் இது பண்ணேன், ஃபுல்லாலாம் பண்ணலை. அந்த தட்டு 15 தட்டு வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இல்லை 2 சும்மா ரெடி பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் எல்லாம் சித்தி தங்கச்சிங்க தான் அப்புறம் எல்லாம் பண்ணாங்க. நான் சும்மா ஆசைக்கு 2 பண்ணி வச்சேன். நான் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிக்கவே ஒரு 2:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பேசிட்டு அப்படியே விடிஞ்சிருச்சு. யாருமே தூங்கல வீட்டில். திங்ஸ் இதெல்லாம் ஸோ இந்த மாதிரி எல்லோரும் கிளம்பிட்டு பொண்ணு வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இவன் தான் மாப்பிள்ளை சார். இவனை இப்படி பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் வேடாக தான் இருக்குது. பட் என்ன பண்ண, பார்த்து தான் ஆகணும். இவள்கிட்ட இவன் எங்க அனுஷ்கா ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் அன்றைக்கி வந்து அத்து வந்து யாருக்கிட்டையுமே போகல. மெயினாக என்ன ரீசன்னா அவன் வந்து ஒழுங்காக தூங்கலை. தூக்கம் வந்து 2 hours தான் இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று என்னென்னா ரொம்ப வேர்த்து போயிருந்தான். அதுவும் ஒரு ரீசன். யாருக்கிட்டையும் போகல. என்கிட்ட இருந்தால் ஒழுங்காக இருப்பான். யாராச்சும் தூக்கலாம் செம்ம அழுதுட்டு இருந்தான். ஸோ என்கிட்டே தான் இருந்துகிட்டு இருந்தான். 4 daysமே ரொம்பலாம் யாருக்கிட்டையுமே போகலை. கொஞ்சம் பயந்துகிட்டே தான் இருந்தான். ஸோ ரொம்ப பழக்கம் இல்லைல்ல. இன்னும் நான் கொஞ்சம் ஒரு 2-3 days இருந்தேன்னா எல்லாத்தையும் பழகியிருப்பான். பட் 4 daysமே என்கிட்ட தான் இருந்தேன். ஆனால் இந்த ஃபங்க்ஷன் அப்போ கொஞ்சம் க்ரௌடெல்லாம் பார்த்துட்டு வேற ரொம்ப பயந்து போய் என்கிட்டயே இருந்துகிட்டு இருந்தான். ஸோ அதுவுமே எனக்கு செம்மையாக கையெல்லாம் வேறு வலிக்க ஆரம்பிச்சிட்டு. ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக போச்சு. எங்களுக்கும் பெரிய ஃபேமிலி தான். அந்த இப்போது வரப்போகிற அண்ணி வீடும் ரொம்ப பெரிய ஃபேமிலி தான். ஸோ
ஸோ எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சது. எல்லோரும் வந்து நான் அவங்க மாமா, நான் அவங்க சித்தி அப்படிலாம் சித்தப்பா அப்படிலாம் சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு பெரிய ஃபேமிலியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ இதுதான் எதிர்பார்த்தது, அது மாதிரியே கிடச்சிருச்சு. ஏன்லாம் தெரியல, பட் ரிலேட்டிவ்ஸ் நிறைய இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மீம்ஸில் வர மாதிரிலாம் இருக்கும். பட் இருந்தாலுமே லாஸ்ட் இந்த விஷால் மூவியில் வரும்ல, இந்த பாசங்கள் நேசங்கள் அது மாதிரி தான் இருக்கும் எண்ட் ஆஃப் த டேயில். ஸோ எங்களுக்கு எப்படி ஆசைப்பட்டோமோ அது மாதிரியே எனக்கு பெரிய ஃபேமிலியாக கிடச்சிது. அதில் ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா மேக்கப் போட முடியல. ஆமாம், அது மட்டும்தான். ஸோ இந்த சம்மந்தப்பட்டவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, பெட்டிஷன் டு ரீக்ரியேட் திஸ் என்கேஜ்மெண்ட் அதுதான் சொல்லுவேன். என்ன பிளான்னா, அப்போது என் ஹஸ்பண்ட்கிட்ட என் பையனை கொடுத்துட்டு நான் வந்து சூப்பராக மேக்கப் பண்ணிவிட்டு என் சாரீ கசங்காமல் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஜாலியாக என் கசின்ஸ் கூடலாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருக்கும். நிறைய வீடியோஸ் ரீல்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு இருக்கணும். அதுக்காக தான் கேட்குறேன். ஸோ பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். ஆக்சுவலாக அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக போச்சு. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அந்த ஃபங்க்ஷன் பார்க்கவே. ஸோ அதுவே போதும். டச் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.